இந்த ஃபுட் ப்ராசஸர் வீடியோவே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணாத இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடலான்னு யோசித்தேன். இந்த ஃபுட் ப்ராசஸரில் இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கும் இருக்கும். உள்ளே சாப்பருக்கு ஒரு நைஃபும் இருக்கும். இதுலேயுமே இந்த டிஸ்க்லேயே சாப்பும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஷ்ரெட்டும் பண்ணலாம். இது இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டாக இந்த சைடில் இருக்கிறதுல பொட்டேட்டோ சாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பொட்டேட்டோவை சீவிட்டு நம்ம உள்ளே போட்டோன்னா அழகாக ஸ்லைஸாக சாப் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் இந்த மேலே அதே டிஸ்கை ரிவர்ஸில் போட்டோன்னா ஷ்ரெட் பண்ணும். இந்த துருவுற மாதிரி டைப்பில் எல்லாமே பண்ணலாங்க. பொட்டேட்டோவும் நம்ம துருவிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட், கேபேஜ் எல்லாமும் கட் பண்ண மாதிரி ஸ்லைஸாக துருவுன மாதிரி பூவாக வந்துடும். இந்த மாதிரி டிஸ்கை போட்டோன்னா இதுக்குள்ளே சம்டைம் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப எனக்கு பொடியாக வேணும்னா உள்ளே நைஃப் கட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணுவேன். இல்லை எனக்கு துருவுன மாதிரி நீளமாக இருந்தாலே ஓகே அப்படின்னா அந்த நைஃபை ஆட் பண்ண மாட்டேன். இந்த பீன்ஸுக்கு ரிவர்ஸில் தான் டிஸ்கை திருப்பி போட்டேன். ஏன்னா ஷ்ரெட் பண்ணுற மாதிரி தேவையில்லை பீன்ஸு அப்படிங்கிறக்காக, எனக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி போட்டேன். கொஞ்சம் நீளமாக ஷேப் அந்தளவுக்கு ப்ராப்பராக வரல. ஆனால் பீட்ரூட்டுக்கெல்லாம் நம்ம துருவுற டைப்பில் டிஸ்க்கு நமக்கு எந்த மாதிரி துருவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்கை திருப்பிக்கணும். பீட்ரூட் போடும்போது கொஞ்சம் நீளமாக தாங்க எனக்கு துருவல் கிடைக்கும். இது எனக்கு சின்ன பீஸாக இருக்கும்போது உள்ளே நான் சின்ன பீஸாக வேணும்னா நான் உள்ளே நைஃபை ஆட் பண்ணிப்பேன். இல்லைன்னா அந்த நீளமாக துருவி வந்தாலே ஓகேங்கிற மாதிரி விட்டுருவேன். பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் பெரிய துருவலாக தான் வரும். இதே கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன துருவலாக இருக்கும். அந்த டிஸ்கில் இருக்க துருவல் பண்ணுற ஹோலை பொறுத்து தாங்க இது பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் எந்த சைஸில் கிடைக்குங்கிறது. என்னோடய பிராண்டு ஹாமில்டன் பீச். அதனால் எனக்கு கொஞ்சம் பெரிய துருவலாக தான் கிடைக்குது. மேபி வேறு பிராண்டில் சின்ன துருவலாகவும் கிடைக்கலாம்.